லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இல்ல பாட்டி, அடுத்த தடவை சாருமதி சாட்சி சொல்லிடுவா. கிழிப்பா. இத்தனை நாளா இவன் தான் நம்பிட்டு இருந்தான், இப்ப நீ ஆரம்பிச்சிட்டியா? இவன் நம்ம தலையில நல்லா மிளகா அரைக்கிறான். இது ஏன் உங்க மக்கு முளைக்க புரிய மாட்டேங்குது? திருமாரா, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. நீ பிடிவாதமா இருந்ததுனாலதான் நான் அமைதியா இருந்தேன். இனிமேலும் நான் அப்படி இருக்க மாட்டேன். இப்பவே இவன் இந்த வீட்டை விட்டு போய் ஆகணும். அம்மா சொன்னா கேளுங்கம்மா, அடுத்த ஹீரோயின்க்கு சாருமதி வேணும்மா. இவ்ளோ பட்டும் நீ இன்னும் திருத்தலையா? பாட்டி என்ன நம்புங்க. ஐயோ, இந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க, என்னால கேட்க முடியல. நான் நல்லவன்னு நிரூபிப்பேன். எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க. இவ ஒரு ஏமாத்துக்காரி. இவள நம்புனீங்கன்னா நீங்க எல்லாம் பைத்தியம். என்னமோ பண்ணி தொலைங்க. நான் தான் உன்னை தோக்கடிப்பேன்னு சொன்னல. வலி எப்படி இருந்துச்சு? இப்ப நான் ஏன் உன்னை காப்பாத்துறேன்னு தெரியுமா? உன்னை பத்தி என் புருஷனுக்கு முழுசா தெரியாது. இந்த நேரத்துல உன்னை வெளியே அனுப்புனா அவருக்கு குற்ற உணர்ச்சியா போயிடும். நீ யாரு, எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச, நீயும் அகிலனும் சேர்ந்து என்னென்ன திட்டமெல்லாம் போட இருக்கீங்கன்னு மொத்தமா அவருக்கு தெரியணும். அதுக்கப்புறம் அவரே உன்னை வெறுத்து துரத்தி தூரம் அனுப்புவாரு. அந்த நல்ல நாளுக்காக நான் காத்துட்டு இருக்கேன். அது வரைக்கும் நீ இந்த வீட்ல தான் இருக்கணும். சாருமதி, அகிலன் வெளியே வர முடியாதா? அவனை காப்பாத்த முடியாதா? தயவு செஞ்சு இத பத்தி பேசாதீங்க. யாராவது பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடும். எனக்கு புரியுது சாருமதி, ஆனா மனசு கேக்கல, அதான் கேக்குறேன். சொல்ல, என் தம்பியை வெளியே எடுக்கவே முடியாதா? அகிலன் கண்டிப்பா வெளியே வருவாரு. அவரை நான் மீட்டு கொண்டு வருவேன். அத இந்த வீட்டுல இருக்க யாரும் தடுக்க முடியாது. புரியுதா? அதிரா, ஒரு காஃபி கொடுக்குறியா? தொந்தரவு பண்றேனா? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். அதிரா, ஏய் அதிரா, என்னாச்சு? என்னாச்சு? என்ன சொல்ற? என்ன பாம்பா? என்னன்னு சொல்லு முதல்ல. பாம்பா? என்னன்னு சொல்லு ஆதிரா. என்ன இப்ப சொல்ல போறியா இல்லையா? உண்மையாவே கால ஏறிடுச்சுங்க. இப்ப நீ எங்க உட்கார்ந்திருக்க தெரியுமா? என்ன? குழந்தைய போய் கிள்ளி விட்டு தூக்கிட்டு வந்தாதான் சரியா இருக்கும்.
குழந்தை அழுகுது. குடு. ரொம்ப நேரமா குழந்தை அழுதுகிட்டு இருக்கு. இப்பதான் குரல் கேட்டுச்சு. குழந்தை எது கழுவுறா? யாரோ வேணும்னே பாப்பாவை கிள்ளிட்டாங்கம்மா. நான் எதுக்கு கிள்ளணும்? அத நீதான் சொல்லணும். என் மேல இருக்கிற கோவத்தை குழந்தை மேல காட்டிட்டியோ என்னவோ. இங்க பாருங்க, நான் எதுக்கு அப்படிலாம் பண்ண போறேன்? கோர்ட்ல நடந்தது மனசுல வச்சுக்கிட்டு எப்படி எல்லாம் பேசுறான்னு பாருங்க. என்னோட குழந்தை நானே அழுக வைப்பனா? அந்த அளவுக்கு நான் கல் நெஞ்சக்காரியா? ஏய், அவ ஏதோ விளையாட்டுக்கு சொல்றா, நீ ஏன் சீரியஸா எடுத்துக்கிற? எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நான் அகிலனை பழி வாங்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாம மயங்கிட்டேன்னு ரொம்ப சங்கடமா இருக்கு. இப்ப யாரும் அதை பத்தி பேசல, நீ ஏன் இதுக்கு அதை ஆரம்பிக்கிற? குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்க தானே செய்யும். அதான் அவளுக்கு அப்படி தோணுது. அப்படிலாம் உன்னை முடிவுக்கு வந்துட வேண்டாம். இவ அகிலனுக்கு எதிரா சாட்சி சொல்லக்கூடாதுன்னு நினைச்சத சாதிச்சுட்டு வந்துட்டா. இப்ப நமக்காக நல்லவ வேஷம் போட்டுட்டு இருக்கா. இதை யாரும் உண்மைன்னு நம்பிடாதீங்க. தயவு செஞ்சு இந்த பேச்சை விடுங்க. சாருமதி அடுத்த ஹீரிங்க்கு சாட்சி சொல்லுவான், அதை நான் நம்புறேன். அவன் நம்பலாம், எனக்கு அந்த நம்பிக்கை சுத்தமா இல்ல. இவளோட திட்டத்துக்கு நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ உதவி பண்ணிட்டு இருக்கோம். அத முதல்ல நிறுத்தணும். உண்மை வெளியில வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கலாமா? சரி, என் குழந்தை கூட. தூங்கிட்டு இருக்க குழந்தைய கிள்ளி எடுத்துட்டு வந்திருக்கேன். உன்கிட்ட எப்படி நான் குழந்தைய குடுக்கறது? சும்மா அதே பேசாத. நான் எதுவும் பண்ணல. இங்க பாரு சாருமதி, நீ அவரை ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியாது. நானும் என் புருஷனும் இருக்கிறப்போ நீ எதுக்கு குறுக்க வந்தன்னு தெரியும். என் குழந்தை என்கிட்ட குடுக்க போறியா இல்லையா? ஆதிரா, நீ குழந்தைய குடுக்காத. அவ குழந்தைய வச்சுக்கிட்டு வித்த காட்டலான்னு நினைக்கிறா. எனக்கும் இந்த வீட்டு உரிமை இருக்கு. அவரு சொல்ற வரைக்கும் என்னோட இடத்தை யாரும் பறிக்க முடியாது. அப்படின்னா பொறுப்பா எல்லா வேலையும் செய்யி. வீடு பெருக்கிறது, பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, சமையல் பண்றதுன்னு ஒன்னையும் நீ மிச்சம் வைக்க கூடாது. அத்தை, என்ன சொல்றீங்க? நீ இரு. உனக்கு உரிமை இருக்குல்ல, கடமை இருக்குல்ல, அப்ப நீதான் எல்லாத்தையும் முன்னாடி நின்னு செய்யணும். வீட்டு வேலை மட்டும் இல்ல, குழந்தையையும் நீதான் கவனிச்சுக்கணும். பால் குடுக்கறதுல இருந்து, குளிப்பாட்டுறதுல இருந்து, கண்ணு முழிச்சு பாத்துக்கிறதுல இருந்து, கக்கா கழுவுற வரைக்கும் எல்லாமே நீ உன்னோட பொறுப்பு தான். என்ன புரியுதா? செய்வியா செய்ய மாட்டியா? செய்றேன். ஆதிரா, நான் சொன்னதுல எதுவும் கோச்சுக்கிட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. உங்க பார்வைக்கு எது உண்மையோ அதுதானே சொன்னீங்க. தப்பு இல்ல. நான் உன்னை கஷ்டப்படுத்தணும்னு சொல்லல. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உங்க அம்மா உன்னை வளர்த்த மாதிரி நீ மகிழினிய வளர்க்கணும்னு ஆசைப்படுற. பெத்துக்கலனாலும் நீ அம்மாவா இருக்கலான்னு காட்டிக்கிற. பெத்துக்கிட்டா மட்டும் போதாதுன்னு சாருமதி காட்டுறா. இந்த வித்தியாசம் கூடவா எனக்கு தெரியாம போயிடும்? அதுதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்குன்னு இருக்கிற பொறுப்பை எப்படி நீங்க அவளுக்கு தூக்கி கொடுப்பீங்க? ஷோ, பொறுப்பும் குடுக்கல, புடலங்காயும் குடுக்கல. நீ செய்யற வேலைய அவ ஒரு நாளாவது செய்யறாளான்னு வேடிக்கை பார்க்கலான்னு தான் செய்ய சொன்னேன். அத மட்டும் ஏன் சொன்னீங்க? அவ அதையே புடிச்சுக்கிட்டு நம்ம கிட்ட சண்டை இழுத்துக்கிட்டே இருப்பான். உன் மொண்டைக்கு இன்னும் ஏறல. எப்படா முடிப்பேன்னு செய்யறது வேலை இல்ல, எப்பயுமே விரும்பி செய்யறதுதான் வேலை. ஏன்னா வீட்டு வேலையில மட்டும் கை வச்சா அது முடியவே முடியாது. அத்தனை கஷ்டத்திலையும் அலுப்பு இல்லாம இருக்கணும்னா அதுக்கு அர்ப்பணிப்பு வேணும், தியாகம் வேணும். இதெல்லாம் எந்த கடையில விக்குதுன்னு அந்த சாருமதி கேப்பா. சாருமதிக்கு தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சு நம்ம மாட்டிக்க போறோம் அத்தை. ஏய், அகல்யா வேணா அவளை சாதாரணமா நினைச்சிட்டியா? நான் தலை சுமைய ஏத்த சாருமதி வாழை சுருட்டி எப்படி இருக்க போறான்னு மட்டும் பாரு. இல்ல, நான் அத சொல்லல அத்தை.
சாருமதிக்கு குழந்தை மேல கொஞ்சம் கூட பாசம் இல்ல. குழந்தைய எப்படி கவனிச்சுக்கணும், எப்படி பாத்துக்கணும்னு எதுவுமே அவளுக்கு தெரியாது. ஏன் மேல இருக்கிற கோவத்துல எப்பயாவது குழந்தைய தூக்கி வச்சு நடிப்பு காட்டிட்டு இருக்கிறதோட சரி. அதுக்கு நான் ஏதாவது சொல்ல போய் அப்புறம் விபரீதம் ஆயிடக்கூடாதுல்ல. குழந்தைய பத்திரமா பாத்துக்கிறத விட அவளுக்கும் பாட சொல்லி கொடுக்கணும். உன் அத்தை நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உனக்கு நேரம் போகலனா சாருமதி கிட்ட வேலை சொல்லி வேலை வாங்கு. அதுதான் இனிமே உன் வேலை. என்ன புரியுதா? அறிவு இருக்கா உனக்கு? ஏண்டி மடிச்சதுல கலைக்கிற? எவ்வளவு சுருக்கம் இருக்கு பாரு. நல்லா கிளீனா மடி. ஹேய், அத சொல்றதுக்கு நீ யாரடி? நான் என்ன உன் வேலைக்காரியா? அட கரெக்டா சொல்லிட்டியா ஆதிரா? ரெக்காத ஆதிரா. ஒரு நாள் இல்லனாலும் ஒரு நாள் நிச்சயமா திருமாறனோட நான் சேர்ந்துருவேன். அப்போ நீ தான் எனக்கு வேலைக்காரியா இருக்கணும். இப்பவே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிக்கிறியா? போனா போட்டோன்னு விட்டு வச்சா நீ எனக்கு அப்பாயின்மெண்ட் போடுறியா? எல்லாம் என் நேரம். உன் கூட பேசுற நேரம் கழுதைக்கு கூட கற்பூரத்தோட அருமைய சொல்லி கொடுக்கலாம். சீ நகரு. ஏய் ஏய், என்ன சொன்ன? இங்க பாரு, மரியாதையா போயிடு. உன் கூட பேசுறதுக்கு நான் தயாரா இல்ல. பேச முடியாதா? இப்ப பார் உன்னை எப்படி பேச வைக்கிறேன்னு. எனக்கு மட்டும்தான் சொந்தம்தான். ஆதிரா, எத்தனை பாட்டு வந்தாலும் இந்த பாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. கேக்குறதுக்கே கேவலமா இருக்கு. இத கொண்டு போய் தெருவுல வச்சு கேளு. எடுத்துட்டு பாப்ப முடியாது. ஹேய், ஒருத்தரோட ரூமை எட்டி பாக்குறதுக்கே சங்கடப்படுற ஊருடி இது. ஆனா எங்க பெட்ரூம்குள்ள வந்துட்டு இப்படி வெக்கமே இல்லாம ஆட்டம் போடுற உன்னெல்லாம் சூடு சொரணை இருக்கான்னு கேட்க வர அதானே? எனக்கு இங்க வர எல்லா உரிமையும் இருக்கு, அதனாலதான் வரேன். என்ன உரிமை கிழிக்குதீங்க? புருஷன் பொண்டாட்டி இருக்கிற ரூம்ல பெத்தவங்க கூட வர மாட்டாங்க. நீ யாரடி வர்றதுக்கு? பெத்தவங்களுக்கு ரைட்ஸ் கிடையாதுதான், அத நான் ஒத்துக்கிறேன். ஆனா கட்டினவங்களுக்கு நான் மாறன கட்டினவ, எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. ரைட்ஸா? அது பழைய கதை. புது கதை ஆக போதாதிரா. அந்த கதையிலயும் நானும் திருமாறனும் தான் ஹீரோ ஹீரோயின், தெரியுமா? நீதான் பழைய கதை ஆக போற. அவர் என்ன தொட்டு தாலி கட்டியிருக்காரு. திருமாறன் தாலியை கட்டி என் கூட வாழ்ந்திருக்காரு ஆதிரா. நேத்தும் சரி நாளைக்கும் சரி திருமாறன் தான் எனக்கு புருஷன். இடையில நீ டெம்பரவரி தான். ஹேய் நிறுத்த. நீ நினைக்கிறது நடக்க போறதில்ல. உன் கனவும் பலிக்காது. அவரை பத்தி எனக்கு தெரியும். என்ன தெரியும்? ஆனா எனக்கு எல்லாம் தெரியும். எல்லாம். திருமாறனுக்கு உடம்புல எத்தனை மச்சம் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? என்ன பேய் அரைஞ்ச மாதிரி பாக்குற? அதான் வாழ்ந்த எனக்கும் வாழ்ற மாதிரி நடிச்சிட்டு இருக்க உனக்கும் வித்தியாசம். என்னைக்கு இருந்தாலும் நான் திருமாறனோட பொண்டாட்டி தான்.
அதான் திருமாறனோட ஆசையும். அவரோட ஆசைலாம் சொல்லாத. என் மேல ஆசைப்படாமலே அவர் என்ன கல்யாணம் பண்ணிருக்காரு, இல்லன்னா என்னோட வாழ்ந்துட்டு இருக்காரு. கல்யாணம் பண்ணாரா? ஐயோ, அவர் உனக்கு தாலிய விருப்பப்பட்டலாம் கட்டல, தண்டனை தான் கொடுத்தாரு. என்ன விட்டு என் சாருமதிய பிரிச்சுட்டியேன்னு திருமாறன் உன்னை தண்டிக்கதான் தாலிய கட்டினாரு. மறந்துட்டியா? என் குழந்தைய பாத்துக்கிற ஆயாவாதான் உன்னை அப்பாயின்மெண்ட் பண்ணாரு. ஞாபகம் வச்சுக்கோ. ஹே, அப்பா அவர் என்ன சொன்னாரு, இப்ப என்ன எப்படி நடத்துறாருன்னு எனக்கு தெரியும். ஆனா மேடம், எதுக்கு அவரை விட்டு ஓடுனீங்கன்னு ஊருக்கே தெரியும். அவரை வேண்டான்னு சொல்லிட்டு அகிலனோட ஓடினவ தானே நீ எல்லாம் என் எதிரில நின்னு பேசுற. புருஷனை பிடிக்கலனா குழந்தைய தூக்கிட்டு போய் தனியா வாழ்றவங்களை பாத்திருக்கேன். ஆனா ஒருத்தனோட ஓடுறதுக்காக பெத்த குழந்தைய அம்போன்னு விட்டுட்டு போனா அரக்கி தானடி நீ. ஏய், சரிதான், வாய மூடு. ஊர் பார்க்க கல்யாணம் பண்ணவர அதே ஊர் பார்க்காத நேரத்துல ஓடுனவளுக்கெல்லாம் என்கிட்ட பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. இங்க பாரு, இதே ஏன் வீடு, திருமாறன் ஏன் புருஷன். இந்த வீட்டை விட்டு ஓடினப்பவே நீங்க கால் எடுத்து வைக்கிற அருகதையே உனக்கு போயிடுச்சு. போனா போதுன்னு அவரு மேல பரிதாபப்பட்டு உள்ள கூட்டிட்டு வந்து சோறு போட்டுட்டு இருக்காரு. அத கெடுத்துக்காத. ஓ, திருமாறன் என் மேல வச்சிருக்கிறது வெறும் பரிதாபம்னு நினைக்கிறியா? ஆமா, வேற என்ன காரணம்? ஆனா நீ மழைக்கு நனைஞ்ச ஒட்டகம் ஒன்றதுக்கு இடம் கேட்ட மாதிரி. ஆஹா, உனக்கு ஒட்டகம்லாம் சரியா இருக்காது. உன் ரேஞ்சுக்கு ஒரு நாய் கதைய சொல்றேன். மழையில நனைஞ்ச நாய்க்குட்டி எடுத்துட்டு வந்து தட்டுல சோறு போட்டா அது தின்னுட்டு கொழுப்பேறி போய் தட்டு விட்டு கட்டில் வரைக்கும் வந்துருச்சான். ஏய், என்ன நாய்ங்கறியா? நான் சொல்லல, நீதான் சொல்ற. திமுறா? என் இடத்துல வந்து உட்கார்ந்துகிட்டு என்கிட்டயே நாய் தட்டு சோறெல்லாம் சொல்லி கேவலப்படுத்துறியா? என்ன அதிரா, நீ எப்படி இங்க வந்தங்கிறத மறந்துட்டியா? பெத்தவளை சாகடிச்சுட்டு அப்பனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு அரைவயிறு கஞ்சி குடிக்க வந்தது ஞாபகம் இல்லையா உனக்கு? உன் அம்மா மதியப்பாவை ஏமாத்தி கூட்டிட்டு ஓடி போய் சுபத்ராமாவோட வாழ்க்கையை திருடவ தானே நீ? இப்போ என் வாழ்க்கையை திருட பாக்குற. அடுத்த உங்க வாழ்க்கைய ஆட்டை போடுறதே உங்க வழக்கமா? ஏய், சும்மா அடங்க. உன் அம்மா புத்தி தானே உனக்கும் இருக்கும். ஆனா உன் வேலை என்கிட்ட எல்லாம் நடக்காது. திருமாறன் உனக்கு கொடுக்கறது வாழ்க்கை இல்ல, பிச்சை. எடுத்த பிச்சையோட வெளியே போகாம தட்டோட நீதான் என் பெட்ரூம்குள்ள வந்திருக்க. மாறன் எனக்கு பாவம் பார்க்கல, உன்னதான் பாவம் பார்த்து இங்க வச்சிருக்காரு. அவரு மனசு முழுக்க நான் தான் இருக்கேன். அதனாலதான் நீங்க எல்லாரும் எனக்கு எதிரா எவ்வளவு பிளான் பண்ணாலும் மாறன் என்ன அரவணைச்சு காப்பாத்துறாரு. மாறன் என் மேல காட்டுறது வெறும் பரிதாபம்னா என்ன ஒரு அநாத ஆசிரமத்திலயோ ஒரு காப்பகத்திலயோ விட்டுட்டு வந்திருக்கலாமே. எதுக்கு இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்? ஏன் பொண்டாட்டியை ட்ரீட் பண்ற மாதிரி பண்ணணும்? அதான் அதிரா லவ். அதுதான் புருஷங்கிறது. மாறனுக்கு குழந்தை பெத்து கொடுத்தவன் நான். அவரோட ரத்தமும் என்னோட ரத்தமும் குழந்தைகிட்ட கலந்துருக்கு. அதான் எனக்கு கொண்டு வந்துட்டாரு. என் இடத்த உன்கிட்ட இருந்து புடுங்கி எனக்கு தரதுக்காக தான் திருமாறன் என்ன இங்க வச்சிருக்காரு. என்ன மகாராணியாக்கி உன்னை குப்பை மாதிரி வெளியே தூக்கி போடதா போறாரு. ஆனா ஏன் அதை இன்னும் செய்யாம இருக்காருன்னு தான் தெரியலையே. அது வரைக்கும் நான் பொறுக்க முடியாது. மாறன் உனக்கு கட்டின தாலிய சீக்கிரமே அவரு கையாலேயே நான் கழட்ட வைக்கிறேன். உனக்கு கொடுத்த வாழ்க்கைய மாறனை விட்டே புடுங்கி வெளியே வீச வைக்கிறேன். மறுபடியும் உன்னை அனாதையாக்கி பிச்சை எடுக்க வைக்கிறேன். வெளிய போன்னு சொன்ன இதே பெட்ரூம்ல ராஜ மரியாதையோட உள்ள வர.
தெரிச்சு வெளியே ஓடுறதுக்கு ரெடியா இரு. அத நான் நடத்தி காட்டுவேன். இந்த தாலி ரொம்ப புனிதமானது, ரொம்ப சக்தியானதும். அத கட்டினவருக்கும் சரி, அத கட்டிட்டு வந்தவங்களுக்கும் சரி. இந்த புனிதமான தாலிய கட்டிட்டவன் நான். உன் கெட்ட புத்தியில இருந்து இந்த தாலியோட சக்தி என்னை காப்பாத்தும் நான் நம்புறேன். ப. ஒரு நிமிஷம். இந்த பாட்டை கேக்குறதுக்கு இப்போதான் ரொம்ப சுகமா இருக்கு சாரு. ப.